இந்த மந்திரம் பாராயணம் பண்ண உடம்புக்குள்ள வெப்பம் ஏறும். ஏன்னா சுவாமியினுடைய வேல் வரும். அதே மாதிரி கையில வேல் இருக்கிறதா நினைச்சுக்கணும். கையில வேல் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு முருகனை நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்ல தொடங்கணும். ஒரு விஷயம் சொல்றேன், இங்கேயே நிறைய பேர் அந்த அனுபவத்தை பார்த்துருப்பீங்க. உங்க வீட்டில் வேலே இல்லைன்னு வச்சுக்கோங்க, வேலை இல்லை, வீட்டில் போய் தொடர்ந்து வேல்மாறல் மகாமந்திரத்தை முருகனை மட்டுமே நினைச்சு பாராயணம் பண்ணீங்கன்னா நீங்க முயற்சியே பண்ணாம உங்க வீட்டுக்கு வேல் தானா வரும். நிறைய பேர் இருப்பீங்க, உங்க வீட்டில் தானா வேல் வந்தவங்க எத்தனை பேர் இருப்பீங்கன்னு தெரியாது. தானா வேல் வந்திருக்கும். வேல்மாறல் பாராயணம் பண்ணா வேல் வரும். அது மட்டும் இல்ல, வேல்மாறல் பாராயணம் பண்ணா முருகனே வருவார். முருகனே வருவார். முருகனுக்கு எத்தனை முகம்? 6 முகம். முருகன் 6 முகத்தோட நிற்பார். இது எப்படி சார் நீங்க சொல்றீங்க? ஏன்னா வேல்மாறல் மகாமந்திரத்துல 14 வார்த்தைகள் வரக்கூடியது 140 தடவை இருக்கு. 140 தடவை. 16 வார்த்தைகள் வர்றது ஒரு தடவை இருக்கு. 15 வார்த்தைகள் வர்றது 75 தடவை இருக்கு. மொத்தத்தையும் கூட்டினா என்ன வரும்? மயக்கம் வரும் சார். கால்குலேட்டர் இல்லாமல் இத்தனை நம்பரை கொடுத்து கூட்டுங்கிறீங்க அப்படின்னா மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா 6ங்கிற நம்பர் வந்து நிற்கும்.